ஞானத்தின் ஆழம், அர்த்தமுள்ள ஆன்மீகம். இங்கு பட்டம் பெற்ற மாணவர்கள் இங்கிருக்கும் வரை நமக்கு அதனுடைய அருமைகள் தெரிவதில்லை. நான் சந்தித்த வகையில் அனைவருமே இங்கு படித்தது மிகப்பெரிய பயனாக, எப்பொழுதுமே இங்கிருக்கின்ற மாணவர்களுக்கு இந்த கல்லூரி வளாகத்தை பற்றிய அருமைகள் நாம் உணர்வதில்லை. ஒரு பாடல் கிடைக்கிறது, கண்டாமரையின் உடன்பிறந்தும் கண்டே நுகராமன்றும் வண்டே காலத்திடையிலிருந்து வந்தே கமலம் அது உண்ணும் என்று சொல்வார்கள். அதாவது அழகிய ஒரு தாமரை பூத்து குழுங்குகின்ற ஒரு தடாகம், ஒரு குளம் இருக்கின்றது. அங்கு அந்த தாமரையை சுற்றி தவளைகள் அதை துள்ளி குதித்து விளையாடி கொண்டிருக்கும். ஆனால் அதற்கு அந்த தாமரையினுடைய அருமைகள் தெரியாது. எங்கேயோ ஒரு காணகத்துக்குள்ளிருந்து ஒரு வண்டு வந்து அந்த தாமரை இருக்கின்ற மதுவை தேனை உண்டு செல்லும். அப்படி மிகப்பெரிய அருளாளர்கள் எல்லாம் இங்கு வந்து வண்ணச்சர்மம் முருகதாஸ் அடிகளார், யோகி சித்தானந்த பாரதியார், சிறவையாதீனம் கந்தசாமி சாமிகள் போன்றோரெல்லாம் இங்கு வந்து சாந்தரிகளுடைய சமாதி திருக்கோயிலேயே தவம் செய்து அருளாற்றை பெற்றவர்கள். அந்த அடிப்படையிலேயே இங்கு மிகப்பெரிய கவிஞர்கள், புலவர்கள், ஆன்றோர்கள், தமிழ் சான்றோர்கள் என உருவாகியிருக்கின்றார். அந்த கொடிவழியிலேயே நீங்களும் வந்திருக்கின்றார்கள். இங்கு நாம் வெறும் இலக்கியத்தையும் இலக்கணத்தை மட்டும் படிக்காமல் பத்திமையும் நாம் பழக வேண்டும் என்பதற்காக குருமாதனுடைய அருளாமையின் வண்ணம், நம்முடைய இளையதனாமனுடைய வழிகாட்டுதலின் வண்ணம் நாம் ஒவ்வொரு ஆண்டும் வழிபாட்டு பாமலர் என்ற நூலினை இங்கு தொகுத்து வெளியிடுகின்றோம். இது வெறுமனை கூட்டு வழிபாட்டில் மட்டும் படிப்பதற்காக. இந்த மாதம் சிவசாமிகள் ஒரு கட்டுரை வருகின்றது. இலங்கையிலே சித்தர் சுவாமிகள் என்று வந்திருந்தார்கள். அவர்கள் சொல்கின்றார்கள், இந்த திருமுறையை பாராயணம் செய்வதன் மூலமாக எப்படியெல்லாம் ஒவ்வொருவருடைய மனக்கவலை, உடல் கவலை எல்லாம் தீர்ந்தது என்று இந்த மாதத்திலே அவர் மிகப்பெரிய அருளாளர்கள், முருகனை நேரில் பார்த்தவர்கள் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் நிறைமொழி மாந்தர் ஆணையில் கிளந்த மறைமொழி தானே மந்திரம் என்ற அடிப்படையிலே வரலாறு கூடிய மந்திர பாடல்களை நாம் தொகுத்து வெளியிடுகின்றோம். இது நாம் வெறுமனே வழிபாட்டில் மட்டுமல்ல, நம்முடைய வீட்டிலேயும் நம்முடைய யாருக்கெல்லாம் ஒரு சின்ன சோர்வு இருக்கின்றதோ அங்கெல்லாம் நாம் பாராயணம் செய்வது இன்மைக்கும் மறுமைக்கும் வழிகாட்டும் என்ற அடிப்படையிலே நாம் வழிபாட்டு பாமலரை வெளியிடுகிறோம். இந்த ஆண்டு அந்த வழிபாட்டு பாமலரை திருப்பூரில் இருக்கின்ற ஒரு நல்ல ஒரு தொழிலதிபர், ஆன்மீக அடிப்படையுள்ளவர் அவர்கள் நாம் கூறிய உடனே அதை தட்டாது அதை ஏற்றுக்கொண்டு இந்த வருடத்துக்கான வழிபாட்டு பாமலரை தொகுத்து வெளியிட்டிருக்கின்றார்கள். அவர்கள் இதுவரை ஆலயத்தோடு தொடரவில்லை. ஆனால் அவர்களுடைய பெயரை சாந்தகுமார் என்று நம்முடைய சாந்தலிங்க சாமியினுடைய தொடர்பில் இருக்கின்ற அடிப்படையில் அவர்கள் சாந்தகுமார் என்ற பெயரை பெற்றிருப்பது இது மேலும் இந்த திருமணத்தோடு நல்ல ஒரு தொடர்பை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பாக உள்ளது. அவள் இன்று வருகை இருந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நம்முடைய கல்லூரி முதல்வரும் நம்முடைய இளையதனாமுடைய அடிகளார் அவர்களுக்கு பொன்னாடி போட்டி சிறப்பித்திருக்கிறார்கள். போற்றியோம் நம சிவாய. எல்லாமுடையான் குருவாகி இங்கேயமதே அல்லல்லறுத்தான் என்றுந்தீவர அவன் தாழ் தொழுவாம் என்றுந்தீவர. மணிவாசகப் பெருந்தகையினுடைய வாக்காக இருக்கக்கூடிய ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் சோதி என்றும், சேக்கிலார் பெருமானுடைய வாக்காக இருக்கக்கூடிய கற்பனை கடந்த சோதி என்று சொல்லக்கூடிய சொல்லாட்சியம் எடுத்துக்கொண்டு அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி
தனிப்பெரும் கருணை என்று சொல்லக்கூடிய ஒரு உன்னதமான மந்திரத்தை உலகத்திற்கு கொடுத்து எளிமையான முறையிலே இறைவனை எல்லோரும் அடைய வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு சீவகாருண்ய நெறியையும் மனிதநேய ஒருமைப்பாடு என்று சொல்லக்கூடிய நெறியினையும் உலகிற்கு நல்கிய வள்ளல் பெருந்தகையினுடைய திருப்பெயராலே அமைந்திருக்கக்கூடிய அருள்ஜோதி தொலைக்காட்சி நிறுவனத்தார்களுக்கும் அதனுடைய நேயர்களுக்கும் எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவருள் எல்லா நலங்களையும் நல்க வேண்டும் என்று சொல்லி வாழ்த்தி மகிழ்கின்றோம். இந்த புரட்டாசி திங்கள் வள்ளல் பிரான் அவதாரம் செய்ததாக இருக்கக்கூடிய மாதமாகும். அக்டோபர் 5ஆம் தேதி அவருடைய பிறந்த நாளை கொண்டாடி மகிழ்கின்றோம். அந்த நன்னாளிலே வள்ளல் பெருந்தகையினுடைய கருத்துக்களை அனைவரும் ஏற்று வையத்துள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று சொல்லி வாழ்த்தி மகிழ்கின்றோம். வள்ளல் பெருந்தகை நம்முடைய திருமணத்தோடு ஓரளவு நெருங்கிய தொடர்புடையவர்கள். 2 கொள்கைகளை அவர்கள் வகுத்து தந்தார்கள். அந்த 2 கொள்கைகளுக்கும் நம்முடைய பேரூராதீனத்திற்கும் தொடர்பு உண்டு. தில்லையிலே வழிபாடு முட்டுப்பட்ட போது ஆதி சிவப்பிரகாசர் திருவாடுதுறை ஆதீனத்தின் இளைய பட்டமாக இருந்தார்கள். அதற்காக அவர்கள் வேலூர் சென்றார்கள். அங்கே இருக்கக்கூடிய அமைச்சருடைய மனதை நெகிழ்த்த வேண்டி அவர் வழிபடக்கூடிய அந்த சிவ லிங்கத்தை தன்னுடைய மேனியிலே அணிந்து சென்றார்கள். அவர் அதற்குண்டான ஏற்பாடுகளை செய்தார்கள். அதன் காரணமாக திருவண்ணாமலையிலே திருமணம் அமைத்தார்கள். அவருடைய சீடர்தான் சாந்தலிங்க பெருமான். சாந்தலிங்க பெருமான் மேலை சிதம்பரமாம் மிக்க புகழ் பேரூரில் சீலத்தவர் போற்ற திருமணம் செய்தவர்கள். சுமார் 500 ஆண்டுகளுக்கு முன்னாலே தொடங்கப்பெற்ற திருமணம். அவர் 4 நூல்களை அருளி செய்திருக்கின்றார்கள். ஒன்று கொலை மறுத்தல், வைராக்கிய சதகம், வைராக்கிய தீபம், அவிரோத உந்தியார் என்ற 4 நூல்களாகும். அதிலே கரைதோய் பாவமர சீவ கருணை பெருக்கும் கொலை மறுத்தல் என்று சொல்லக்கூடியது முதல் நூல். வள்ளுவ பெருந்தகை சொல்வதைப் போல கொல்லாமை புலால் மறுத்தல் என்று சொல்லக்கூடிய 2 அதிகாரங்களுடைய பிழிவாக இருக்கக்கூடியது கொலை மறுத்தல். இந்த கொலை மறுத்தல் தான் வள்ளல் பெருந்தகைக்கு பிற்காலத்திலே அந்த கொல்லாமை ஜீவகாரணியம் என்று சொல்லக்கூடியதை எடுத்துச் செல்வதற்கு ஒரு மூலமாக இருந்திருக்கின்றது. அதே போல நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகள் கொள்கை அளவிலே இருக்கக்கூடாது. நாம் எந்த வகையான வழிபாட்டு நெறியை மேற்கொண்டாலும் நம்முடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய தற்போதம் என்று சொல்லக்கூடிய செருக்கு நீங்கினால் போதும். யான் எனது என்று சொல்லக்கூடிய செருக்கு எடுத்தால் போதும். அத்தகைய யான் எனது என்று சொல்லக்கூடிய செருக்கே இருக்கக்கூடிய எத்தகைய கோட்பாடாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளலாம் என்பதை எம்மதத்தோர் எவ்வகை நிட்டை செய்யினும் சம்மதமே நமக்கென்று உந்தீபர என்று சொல்லி அவிரோத உந்தியார் என்று சொல்லக்கூடிய நூலிலே சொன்னார்கள். அதுதான் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லோரும் ஒருங்கிணைய வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு கோட்பாடு. நமக்குள்ளே காழ்ப்புணர்ச்சிகள் இருக்கக்கூடாது என்கின்ற கொள்கையுடையது. அதுதான் பிற்காலத்திலே ஆன்மீக ஒருமைப்பாடு, மனிதநேய ஒருமைப்பாடு என்று சொல்லக்கூடிய வகையிலே வளர்ந்தது. இந்த வகையிலே நம்முடைய திருமணத்திற்கும் வள்ளல் பெருந்தகைக்கும் தொடர்பு உண்டு. அதே போல நம்முடைய திருமணத்தில் இருக்கக்கூடிய சாந்தலிங்க பெருமானுடைய 4 நூல்களை உரையாக்கம் செய்தவர்கள் சாந்தலிங்க பெருமானுடைய சீடராக இருக்கக்கூடிய திருப்போரூர் ஆதீனம், குமாரதேவருடைய சீடர் திருப்போரூர் ஆதீனத்தினுடைய சிதம்பர சுவாமிகள். அவர் ஒளிவில் ஒடுக்கம் என்று சொல்லக்கூடிய நூலுக்கும் உரை செய்தார்கள். அந்த ஒளிவில் ஒடுக்கம் நூலை பின்னாலே வள்ளல் பெருந்தகை அவர்கள் பதிப்பித்தார்கள். அந்த வகையிலே நம்முடைய திருமணத்தோடு நெருங்கிய தொடர்புடைய வள்ளல் பெருந்தகையினுடைய கருத்துக்கள் அகிலமென்றும் மலர வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு நல்ல முறையிலே அருள்ஜோதி என்று சொல்லக்கூடியதாக இருக்கக்கூடிய நிறுவனத்தின் மூலமாக பல்வேறு வகையான பணிகளெல்லாம் நடைபெற்று வருகின்றன. இவையெல்லாம் போற்றப்படக்கூடியவை. இன்றைக்கு சுமார் 150 ஆண்டுகளுக்கு முன்னதாக வள்ளல் பெருந்தகை அங்கே இருக்கக்கூடிய சத்திய ஞான சபை என்று சொல்லக்கூடிய அந்த தர்மசாலையிலே அடுப்பை ஏற்றி வைத்தார்கள். அந்த அடுப்பு இன்றும் எரிந்து கொண்டிருக்கின்றது. ஏனால் போதும் என்று சொல்லக்கூடியது. மண்ணினில் பிறந்தார் பெரும்பயன் மதிசூடும் அன்னலார் அடியார்தமை அமுது செய்வித்தல் என்று சொல்வார்கள். அத்தகைய அன்னதானம் மிகச் சிறப்பாக இருக்கக்கூடியது. ஆகவேதான் வள்ளுவர் விருந்தோம்பலை போற்றி இருக்கின்றார்கள். 63 நாயன்மார்களுடைய வரலாற்றில் பார்க்கின்ற போதும் விருந்தோம்பல் சிறப்பான முறையிலே சொல்லப்படுகின்றது. அத்தகைய வகையிலே அடியார்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே நம்முடைய இந்த அமைப்பு சிறப்பான முறையிலே தொண்டாற்றி வருகின்றது. ஒவ்வொரு நாளும் சுமார் 5000க்கும் மேற்பட்ட அன்பர்களுக்கு உணவு வழங்கக்கூடிய ஒன்று பெரிய புண்ணியம் இருக்கின்றது. அது மிகப்பெரிய பேர். அது அண்டர்வரான் அருளால் பெற்று திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் படிக்காசு பெற்று தொடங்கியதாக இருக்கக்கூடிய ஒரு நெறி.
அந்த திருஞான சம்பந்தரை ஞான குருவாகவும் மணிவாசகருடைய திருவாசகத்தை ஞான நூலாகவும் ஏற்றுக்கொண்டவர் நம்முடைய வள்ளல் பெருந்தகை. அவருடைய அடியொற்றி இருக்கக்கூடிய நம்முடைய இந்த அருள் சோதி அமைப்பினர்கள் மிகச்சிறப்பான முறையில் இந்த ஒரு நல்ல பணியை செய்கின்றார்கள். அன்பர்கள் அனைவரும் உள்ளும் வகையான அரவணையோவாதே போதும் என்று சொல்லக்கூடியவைகளை ஏதாவது திருமூலர் சொல்லும்போது சொல்லுவார், யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி என்று சொல்வார்கள். அந்த வகையிலே நம்மால் இயன்ற அளவிலே அந்த உணவுக்குண்டானதாக இருக்கக்கூடியவற்றை யாராவது கொடுத்து மகிழ வேண்டும். அதற்கு பல வகையிலே நாம் செய்யலாம். ஒன்று, வாய்ப்பு இருக்கக்கூடியவர்கள் அடுப்பேற்றி உணவு சமைத்து மற்றவர்களுக்கு வழங்கலாம். இது எல்லாருக்கும் சாத்தியம் அல்ல. அதற்காக நாம் என்ன செய்யலாம் என்று சொன்னால், நாம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய அமைப்புகளுக்கு நம்மால் இயன்ற வகையிலே பொருளாகவோ தொகையாகவோ கொடுத்து அதன் மூலமாக செய்யலாம். அதே மாதிரி நாம் உணவை சமைக்க முற்படுகின்ற போது அதற்கு முன்னதாக ஒரு கைப்பிடி அரிசி எடுத்து ஒரு பைக்குள்ளே போட்டு வைத்துவிட்டு அதற்கடுத்து சமைக்க தொடங்கினோம் என்று சொன்னால் மாதம் ஒரு முறை இது போன்று இருக்கக்கூடிய அமைப்புகளுக்கு வழங்கினால் அவர்கள் கொடுக்கக்கூடிய நிலை அமைகிறது. அதே மாதிரி நாம் உணவினை தெய்வமாக போற்ற வேண்டும் என்று நம்முடைய பெரியவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். இப்பொழுது இருக்கக்கூடிய பெரு விழாக்களிலே நாம் பார்க்கின்ற போது இலை நிறைய பரிமாறுகின்றார்கள். ஆனால் அங்கொன்றும் இங்கொன்றுமாக என்றென்றை சுவைத்துவிட்டு நாம் அப்படியே மூடி வைத்துவிட்டு வந்து விடுகின்றோம். இது உழவனை நாம் அவமானம் செய்யக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. உழவன் ஒரு சிறிய நெல்லை உருவாக்குவதற்காக தன்னுடைய உடலிலே இருக்கக்கூடிய வேர்வை அனைத்தையும் சிந்தி அந்த நெல்லை விளைவிக்கின்றான். நாம் அதனுடைய மதிப்பை தெரியாமல் அந்த காய்கறிகளை அந்த உணவுப் பொருட்களை வீண் செய்கின்றோம். இதை வீண் செய்யாமல் இதுபோன்று இருக்கக்கூடிய அமைப்புகளின் மூலமாக மற்றவர்களுக்கெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு பணியை செய்ய வேண்டும். அதே போல இந்த அருள் ஜோதி தொலைக்காட்சி நல்ல பணிகளை எல்லாம் செய்து வருகின்றது. அந்த பணி மக்களுக்காக நல்ல அருளுரைகளை, ஏன்னா வள்ளுவ பெருந்தகை சொல்லுகின்ற போது சொல்லுவார், எண்ணிய எண்ணியாங்கு எய்துவர் எண்ணிய திண்ணியராக பெறின் என்று சொல்லுவார். அந்த அடிப்படையிலே நல்ல எண்ணங்கள் மலர வேண்டும். உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் என்று சொல்லக்கூடியது அருளாளருடைய வாக்கு. ஆகவேதான் பெரியவர்கள் சொன்னார்கள், மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்கதிக்கு யாதுமோர் குறைவிலை கண்ணில் நல்ல அகுதுரும் கழுமள வளநகர் பெண்ணின் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே என்கின்ற அடிப்படையிலே ஒரு நேர்மறை சிந்தனையை மக்களிடத்திலே கொண்டு செல்வது, எதையும் குறையாக பார்க்காமல் கோதிலா அமுதே குறைவிலா நிறைவே என்கின்ற அடிப்படையிலே எல்லாவற்றையும் நிறைவாக காணக்கூடிய வகையிலே இந்த தொலைக்காட்சி ஒரு அருமையான பணியை செய்து வருகின்றது. அதே போல ஏழை குழந்தைகளுக்கு வள்ளுவர் நம்முடைய அருளாளர்கள் சொல்லுகின்ற போது சொல்லுவார்கள், ஒருவனுக்கு அரிச்சுவடி சற்றுத் தருவது என்பது சொல்வது இறைவனுக்கு நிகரான பணி என்று சொல்வார்கள். எழுத்தறிவித்தவன் இறைவன் ஆவான் என்று சொல்வார்கள். அதிலே இரண்டு வகையாக நாம் பொருள் கொள்ளுவோம். ஒன்று, அந்த பிரணவம் என்று சொல்லக்கூடிய மூலத்தினுடைய பொருளை உணர்ந்து கொள்வது என்பது ஒன்று. மற்றொன்று அரிச்சுவடி என்று சொல்லக்கூடியது. அந்த அரிச்சுவடியை கற்றுத்தரக்கூடிய வகையிலே ஏழை குழந்தைகள் கல்வி கற்பதற்காக அவர்கள் ஒரு நல்ல ஒரு பணியை ஆற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆகவேதான் நம்முடைய பெரியவர்கள் கல்வியினுடைய சிறப்பை பல்வேறு வகையான அதிகாரங்களிலே நமக்கு சொல்லியிருக்கின்றார்கள். வள்ளுவரும் கூட கல்வி என்றும் கல்லாமை என்றும் இரண்டு அதிகாரங்களின் மூலமாக சொல்லி அதற்கு மேலாக நல்லவற்றை கேட்க வேண்டும் என்பதற்காக கேள்வி என்று சொல்லக்கூடிய வகையிலேயும் அமைத்து தந்திருக்கின்றார்கள். அதற்கு மேலாக இந்த செய்திகளை எல்லாம் மக்களுக்கு கொண்டு சேர்க்கின்ற போது மக்கள் மேலும் மேலும் அவருடைய வாழ்க்கையிலே வளமுண்டாகக்கூடிய வகையிலே தங்களுடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும். நாள்தோறும் காலையிலே எழுகின்றோம், மாலை வரை பல்வேறு பணிகளை செய்கின்றோம், மாலையிலே உறங்கி விடுகிறோம் என்று இல்லாமல் அதிகாலை நேரத்திலே எழுந்து நமக்கு வாய்ப்பு இருக்கக்கூடியவர்கள் சற்று நேரம் அமைதியாக இருந்து இறைவனை தொழுது வழிபாடு செய்யலாம். அல்லது கண்களை மூடி இறந்து இறைவனை அகம் நோக்கி காணலாம். அல்லது வீடுகளிலே இருக்கக்கூடிய படங்களுக்கு முன்னதாக ஒரு சின்ன திருவிளக்கினை ஏற்று வழிபாடு செய்யலாம். பெரும்பாலும் காலையிலே நமக்கு நேரம் இருக்காது. மாலை நேரத்திலே வீட்டிலே இருக்கக்கூடியவர்களெல்லாம் இரவு உணவுக்கு முன்னதாக எல்லோரும் கூடியிருந்து அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு வழிபாட்டு அறையின் முன்னதாகவோ அல்லது ஒரு நல்ல ஒரு பொது அறையின் முன்னதாகவோ அனைவரும் அமர்ந்து இருந்து சிறிது நேரம் அருளாளருடைய அந்த அருள் நாமங்களை சொல்லலாம். நம சிவாயா என்று சொல்லக்கூடிய மந்திரம் இருக்கின்றது. ஓம் நமோ நாராயணா என்கின்ற மந்திரம் இருக்கின்றது. அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை என்று சொல்லக்கூடிய மந்திரம் இருக்கின்றது. ஓம் முருகா, ஓம் சக்தி, அப்புறம் நம்முடைய அருட்தந்தை அவர்கள் சொன்னதைப் போல வாழ்க வையகம், வாழ்க வளம் போன்றிருக்கக்கூடிய மந்திரங்கள் இருக்கின்றது. இதை சிறிது நேரம் சொல்லலாம். சொல்லி முடித்த பின்னர் நல்ல அருட்பாடல்களை மணிவாசகரை பற்றி வள்ளலார் சொல்வதைப் போல வான்கலந்த மாணிக்க வாசக நின் வாசகத்தை ஆண்கலந்து பாடுங்கால் நற்கருப்பன் ஜாற்றினிலே தென்கலந்து வால்கலந்து செழுங்கணித்து இஞ்சுவை தாம் கலந்து ஊன் கலந்து உயிர் கலந்து உவட்டாமல் இனிப்பதுவே என்பது போன்று இருக்கக்கூடிய பாடல்கள். அல்லது அருட்பெருஞ்சோதி அகவல் நீண்டிருக்கின்றது. தென ஒரு 10 அகவல் அதை சொல்லலாம். சொல்லி முடித்தவுடன் கண்களை மூடி அமர்ந்து கொண்டு அந்த அருட்பெரும் ஜோதி வடிவமாக இருக்கக்கூடிய இறைவனை மனதிலே நினைத்துக் கொள்ள வேண்டும். அந்த ஜோதி நம்முடைய உள்ளத்திற்குள்ளேயும் இருந்து நம்முடைய உள்ளத்தையும் ஒளிமயமாக
மாற்றுகின்றது என்று சொல்லக்கூடிய சிந்தனையை உருவாக்கி கொண்டு சிறு நேரம் அமைதியாக நம்முடைய தாய் தந்தையரையோ நமக்கு வழிகாட்டக்கூடிய அருளாளர்களையோ நாம் முன்மாதிரிகளாக கொண்டிருக்கக்கூடிய அன்பர்களை நினைத்துக் கொண்டு சிறிது நேரம் ஆழமாக மூச்சை உள்ளே இழுத்து வெளியே விட்டு கொண்டிருக்கலாம். அல்லது இறைவனுடைய நாமத்தை ஓம் என்று சொல்லக்கூடிய வகையிலே மௌனமாக சொல்லிக்கொண்டே உள்ளே இழுக்கும் போதும் வெளியே விடும் போதும் இருக்கலாம். இப்படி 2-3 நேரம் அமைதியாக இருந்து அதற்கு பின்னதாக நாம் நலமாக இருக்க வேண்டும், நம்முடைய குடும்பம் நலமாக இருக்க வேண்டும், நம்முடைய சுற்றத்தார்கள் உற்றார்கள் உறவினர்கள் எல்லாம் நலமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி சிறிது நேரம் வேண்டிக் கொள்ளலாம். அப்படி வேண்டிக் கொண்ட பின்னர் இந்த உலகம் முழுவதும் நலமாக இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய சிந்தனையை உருவாக்கி கொண்டோம் என்று சொன்னால் நாம் எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கக்கூடிய உலகெங்கும் இருக்கக்கூடிய அமைதியை நோக்கலாம். எப்படி என்றால், ஒரு அரங்கம், அந்த அரங்கத்திலே இருளாக இருக்கின்றது, யாரோ ஒருவர் ஒரு மூலையிலே விளக்கேற்றுகின்றார், சற்று இருள் விலகுகின்றது, அந்த அரங்கிலே இருக்கக்கூடிய அனைத்து பெருமக்களும் ஆளுக்கு ஒரு விளக்கை ஏற்றுகின்றார்கள். பகல் பொழுதை போல அந்த அரங்கம் முழுவதும் இப்பொழுது ஒளி வீசுகின்றது. அதுபோலதான் உலகம் இருளாக இருக்கிறது என்று சொல்லக்கூடிய எதிர்மறை சிந்தனையை விட்டுவிட்டு உலகத்திற்கு நம்மால் முடிந்த ஒளியினை எப்படி ஏற்றுவது என்கின்ற அடிப்படையிலே ஒவ்வொரு இல்லங்களிலேயும் இதுபோன்று இருக்கக்கூடிய வழிபாடுகள் நடைபெற்றது என்று சொன்னால் தனி மனிதனுடைய உள்ளத்திலே அமைதி வரும், குடும்பத்திலே அமைதி வரும். இதுபோன்று இருக்கக்கூடிய குடும்பங்கள் நிறைந்ததாக இருக்கக்கூடிய சமுதாயத்திலே அமைதி வரும். அந்த சமுதாயத்திலே அமைதி வருகின்ற போது அந்த சமுதாயம் சார்ந்ததாக இருக்கக்கூடிய உலகத்திலே அமைதி வரும். இப்படி தனி மனித அமைதி, குடும்ப அமைதி, சமுதாய அமைதி, உலக அமைதி என்று சொல்லக்கூடிய வகையிலே நம்முடைய அமைதியை வளப்படுத்திக் கொள்ளக்கூடிய வகையிலே நீங்கள் நாள்தோறும் ஒரு சில பயிற்சிகளை மேற்கொள்ளலாம். நல்ல வழிபாட்டு அல்லது பயிற்சி, அகத்தவ பயிற்சிகள் நிறைய இருக்கின்றன. அருட்தந்தை அவர்கள் வள்ளல் பிரானுடைய அருளை பெற்றவர்கள். அவர்களுடைய அருளை பெற்று அந்த நிலையிலேயே அவர்கள் பல்வேறு வகையான கவிகளை யாத்திருக்கின்றார்கள், நமக்கு தவநெறிகளை சொல்லித் தந்திருக்கின்றார்கள். அதுபோன்று பல்வேறு அருளாளர்கள் பல்வேறு பயிற்சி முறைகளை சொல்லித் தந்திருக்கின்றார்கள். இதுபோன்று இருக்கக்கூடிய பயிற்சி முறைகளை நாம் செய்ய வேண்டும். உடம்பை நல்ல முறையிலே பேணி பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய வகையிலே எளிமையாக காலையிலே செய்யக்கூடிய வகையிலே நம்முடைய உடலிலே இருக்கக்கூடிய குருதி ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம் போன்றவை செம்மையான முறையில் அமைவதற்குண்டானதாக இருக்கக்கூடிய ஒரு சில பயிற்சிகள், நம்முடைய மனதை செம்மைப்படுத்தக்கூடிய வகையிலே நான் யார் எனது உள்ளமார் என்று சொல்லக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய பயிற்சிகள், நம்முடைய குணநலங்களை செம்மைப்படுத்திக் கொள்ளக்கூடிய வகையிலே நம்முடைய எண்ணமாராய்தல், ஆசை சீரமைத்தல், சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல் போன்றிருக்கக்கூடிய பண்புகள், நம்முடைய பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற வாழ்க்கை வெற்றி, விருதாள் மனப்பான்மை, வஞ்சம் என்று சொல்லக்கூடிய 6 குணங்களையும் நிறைந்த மனம், சகிப்புத்தன்மை, உளமார்ந்த மன்னிப்பு, கருத்துடைய கற்பு நெறி, ஈகை, சான்றாண்மை, பண்புடைமை, ஒழுக்கமுடைமை, அருடைமை போன்றிருக்கக்கூடிய வகைகளை பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய பயிற்சிகள், இதுபோன்று இருக்கக்கூடிய பல்வேறு வகையான நெறிமுறைகளிலே நாம் ஒவ்வொரு நாளும் ஈடுபட வேண்டும். நாம் செம்மையாக இருக்கின்ற போது நம்முடைய உலகத்திலே செம்மையை நாம் காண முடியும். ஆற்றிலே நாம் காணுகின்றோம் பல்வேறு வகையான கழிவு நீர்கள் எல்லாம் பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருக்கின்றன. ஆற்றை நாம் குறைபடுத்த முடியாது, மற்றவர்களை குறைபடுத்த முடியாது. இதற்காக இயற்கை என்ன செய்கிறது என்று சொன்னால், மேற்கு தொடர்ச்சி மலையிலே பெருமழையை பெய்விக்கின்றது. அந்த பெருமழை பெய்கின்ற போது இவையெல்லாம் அடித்துச் செல்லப்பட்டு புது புனல் அந்த ஆற்று முழுவதும் நிறைந்திருக்கின்றது. அதுபோலதான் நாம் இந்த சமுதாயத்திலே நல்ல சிந்தனைகளை, நல்ல எண்ணங்களை, உயர்ந்த கருத்துக்களை இந்த சமுதாயத்திலே நாள்தோறும் விதைத்துக் கொண்டே இருந்தோம் என்று சொன்னால் நம்மை சூழ்ந்திருக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய தீமைகள் நீங்கி எங்கும் ஒளிமயமாக இருக்கக்கூடிய ஒரு எதிர்காலம் நமக்கு வருவதற்கு வாய்ப்பாக இருக்கின்றது. அதைத்தான் வள்ளல் பெருந்தகை மிக அருமையான முறையிலே சொன்னார்கள். இறைவன் எப்படிப்பட்டவன் என்று சொல்லுகின்ற போது கருணையே வடிவமாக இருக்கக்கூடியவன். இறைவனுக்கு நாம் பல்வேறு வகையான வடிவங்களை கொடுக்கின்றோம். ஆனால் சேக்கிழார் பெருமான் அதற்கு சொல்லுகின்ற போது இறைவனுடைய வடிவம் கருணையே வடிவமாக இருக்கின்றான். அவனை அளவிட முடியுமா என்று சொன்னால் அளவிட முடியாது. எரியக்கூடிய விளக்கு இருக்கின்றது, அதற்கு ஒரு அளவு வைத்திருக்கின்றோம். சூரியனுக்கும் கூட சூரியனுடைய வெளிச்சத்திற்கு இவ்வளவு அளவு என்று சொல்லுகின்றோம். ஆனால் அளவிட முடியாததாக இருக்கக்கூடிய அந்த சோதி வடிவானவன் இறைவன் என்பதை கற்பனை கடந்த சோதி என்றும் அவனுடைய வடிவம் கருணையே வடிவமாக இருக்கக்கூடியது என்றும் சொல்லியிருக்கின்றார்கள். அந்த வகையிலே நாம் இந்த கருணையை விதைக்கின்ற போது எதை விதைக்கின்றோமோ அதுதான் விளைச்சலாக வரும் என்பதைப் போல நாம் ஒவ்வொருவரிடத்திலேயும் அன்பை விதைக்க வேண்டும், கொல்லாமையை விதைக்க வேண்டும், ஐம்பொறி அடக்கலை விதைக்க வேண்டும், பொறையை விதைக்க வேண்டும், அறிவை விதைக்க வேண்டும், அருளை விதைக்க வேண்டும், வாய்மையை விதைக்க வேண்டும், தவத்தை விதைக்க வேண்டும். இதைத்தான் நம்முடைய அருளாளர்கள் சொல்லுவார்கள். நீ இறைவனுக்கு மலர் கொண்டு வழிபாடு செய்யலாம். அந்த மலர்கள் எல்லாம் பல்வேறு வகையிலே அமைந்திருக்கும். ஒரு சில மலர்கள் இன்று கண்ணுக்கும் கூட தெரியாமல் இருக்கலாம். ஆனால் எல்லாராலும் முடியக்கூடியது எளிமையான முறையில் இருக்கக்கூடிய மலர்கள் என்று சொல்லி இந்த 8 மலர்களை சொல்லுகின்றார்கள். அதுபோல நாம் அன்பை மற்றவரிடத்திலே செலுத்துகின்ற போது அந்த அன்பு மீண்டும் நமக்கு புதுப்பித்து வருகின்றது.
அதுபோல கருணையை செலுத்துகின்ற போது அந்த கருணை மீண்டும் நமக்கு வருகின்றது. அதுபோல ஒவ்வொருவரும் நாம் செய்கின்ற போது நம்முடைய வாழ்க்கையிலே வளர்ச்சி உண்டாகும். இது எதிர்காலத்திலே கிடைக்கக்கூடிய நன்மை மட்டுமல்ல. இன்று நம்முடைய இல்லத்தில் இருக்கக்கூடியவர்கள் பலரும் நாம் நினைப்பது நம்முடைய வீடுகளிலே தொய்வு இருக்கின்றது, ஏதோ நம்முடைய காரியங்கள் நாம் எடுக்கக்கூடிய செயல்பாடுகள் எல்லாம் செம்மையான முறையிலே நடைபெறுவதில்லை என்று சொல்லி நாம் வருந்திக் கொள்கின்றோம். குழந்தைகள் நல்ல முறையிலே கல்வி கற்பதில்லை, நம் வீடுகளிலே நல்ல காரியங்கள் நடைபெறுவதில்லை என்று சொல்லி எல்லாம் வருந்திக் கொள்கின்றோம். இந்த சூழலிலே நாம் என்ன செய்யலாம் என்று சொன்னால், நாம் ஒரு நல்ல அரிய பணியை செய்யலாம். முதல்ல சொன்னதை போல நாள்தோறும் நான் சொல்லக்கூடியதாக இருக்கக்கூடிய இந்த ஒரு பயிற்சியை காலையிலேயும் மாலையிலேயும் செய்தோம் என்று சொன்னால் வீட்டிலே இருக்கக்கூடிய தீமைகள் நீங்கிவிடும். எப்படி ஒரு பக்கம் இருட்டாக இருக்கிறது என்று சொன்னால் விளக்கேற்றி வைக்கிறோம், இருள் நீங்கி விடுகின்றது. ஒரு பக்கம் கெட்ட வாசனை அமைகின்றது, அந்த கெட்ட வாசனை இருக்கின்ற போது நல்ல நறுமணத்தை அந்த இடத்திலே ஊதுபத்தி ஏற்றி வைக்கின்ற போது அந்த நறுமணம் அந்த கெட்ட வாசனையை போக்கி விடுவதைப் போல நம்முடைய இல்லத்தில் இருக்கக்கூடிய தீமைகள் நீங்கி நன்மைகள் பெருகுவதற்கு இதுபோன்று இருக்கக்கூடிய நல்ல பயிற்சிகளை நாம் மேற்கொள்ள வேண்டும். இந்த பயிற்சிகள் எல்லாம் மேலும் மேலும் பெருகுவதற்கு இந்த அருள்ஜோதி தொலைக்காட்சி சிறப்பான முறையிலே தொண்டாற்ற வேண்டும். அவற்றினுடைய பணிகளிலே நம்மை நாமே இணைத்துக் கொள்ள வேண்டும். அந்த அருள்ஜோதி சபை இல்லம் என்பதன் மூலமாக அவர்கள் செய்யக்கூடிய பணிகளிலே நம்மை இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த நல்ல நாளிலே உங்கள் அனைவருக்கும் இறைவனுடைய திருவருள், திருவும் கல்வியும் சீரும் சிறப்பும் திருவடி புகழ்பாடும் திறமும் நல் உருவும் சீலமும் ஊக்கமும் தாழ்வுரா உணர்வும் களையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர்க்கப்படு வாராத நட்பும் கன்றாத வழமையும் குன்றாத இளமையும் கொழுபினி இல்லாத உடலும் சலியாத மனமன் பகலாத துணையும் தவறாத சந்தானமும் தாளாத கீர்த்தியும் மாறாத வட்டையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும் எல்லாம் வல்ல இறைவனுடைய பாதத்தில் அன்பும் நல்க வேண்டும் என்று சொல்லி வாழ்த்தி நம்முடைய ஆசியுரை நிறைவு செய்கின்றோம். போற்றியோம் நம சிவாய.